நீங்கள் சொன்ன மாதிரி அருண்மொழிவர்மனை மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. அந்த கதாபாத்திரம் வந்து மணி சார் முதல்ல கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி நீ பண்ண போகிற அப்படின்னு சொன்னார். நான் என்னையே கிள்ளி பார்த்துக்கிட்டேன், உண்மையை தான் சொல்கிறாங்களா இல்லையான்னு. 6 மாதம் மணி சாரும் நானும் ஃபோனில் பேசிட்டே இருப்பார், சில விஷயங்கள் சொல்லுவார், அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படி மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லும் போது புல்லரிக்கும் உண்மையாகவே. ஸோ நான் ஒன்று தான் முடிவு பண்ணேன், இப்போ அவர் உண்மையாகவே இருந்த ஒரு மனிதருடைய கதாபாத்திரத்தை நம்ம ப்ளே பண்ணும் போது அவங்களோட வீடியோஸ் இருக்கும், இல்லை அவங்களுடைய ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும், அதை பார்த்து நம்ம பாடி லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணுவோம். பட் அவருக்கு எதுவுமே இல்லை. அப்போ நான் கேரக்டர் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டேன். கேரக்டரோட இமேஜை தான் ப்ளே பண்ணணும்னு நினச்சேன். அந்த இமேஜை ப்ளே பண்ணது தான் அருண்மொழிவர்மன். அண்டு நான் இருக்கிற வரைக்கும், சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த கதாபாத்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும் என் மனசுக்குள்ளே, உங்கள் மனசுக்குள்ளே. தேங்க்யூ ஃபார் ஆல் தட்.